நாமத்தினாலே இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற உங்களை நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்திலே, ஆண்டவரே நீர் எங்களோடு பேசுங்க. ஆண்டவரே இந்த நாளுக்காய் நன்றி. நீர் எங்களுக்கு பாராட்டின கிருபைகளுக்காக, இரக்கத்திற்காக, தயவிற்காய் நன்றி என்று சொல்லி நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த நாளை கிருபையாக, ஈவாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். It is a gift from the Almighty. We are alive because of the grace and the mercies of our Lord Jesus. அவருடைய கிருபை இல்லாவிட்டால் நாம் ஜீவனோடு இருக்க முடியாது. காலை தோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். Lord, we come before your presence. Thank you for this new day. நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த நாளுக்காய் நன்றி, இரக்கத்திற்காய் நன்றி, தயவிற்காய் நன்றி, காருண்யத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, எங்களுக்கு கொடுத்திருக்கிற சரீர சுகத்திற்காய் நன்றி, இந்த ஊழியத்திற்காய் நன்றி. ஆண்டவரே, நீர் கொடுத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காய் நன்றி. ஆண்டவரே, உம்மை மனதார ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். உமக்கு மனதார நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, எங்கள் இருதயத்தை சுத்திகரியும், எங்கள் சிந்தனைகளை சுத்திகரியுங்க, எங்கள் பாவங்கள் மாற எங்களை சுத்திகரிங்கப்பா. எங்கள் அக்கிரம சிந்தைகள், அக்கிரமத்திலிருந்து எங்களை விடுதலையாக்குவீராக எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we completely surrender under your feet, Lord. ஆண்டவரே, எங்களை உருவாக்குவீராக. நீர் குயவன், நாங்கள் களிமண். மாசே லேபா ரோடோஷ் ரேஷியோஸ் கே பே லியாந்திரோ ஃபியாசெடேஷ் Ebradishe Leherosh Radu Fraham Karosh Erodosh Shehedele Mahantkosh Lebradash Shedele Masyoto Prakatu Rosh Lahi Frahadesh Resofianda Lefrahadoshe Ragadi Rege Lebadiash Raseke Lesh. கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படும்படிக்கு, அவருடைய பிரசன்னத்தினாலே நாம் நிரப்பப்படும்படிக்கு ஆவி நிரம்பி ஜெபியுங்க. தேவன் ஆவியா இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டும். God is spirit. Those who worship him should worship in spirit and in truth. Maase lebarosh rehendini librahedoshe exiglo prahedosh elixake lamandia sefelosh Prataste leko parash egdiro kabasiandelesh reneto shiaktadesh egufralishide el prashianda reko parosh pradisedelesh el marashando hilash rabashike rebese prasifili roshe exila hamshagadiadalosh. உங்களை உருவாக்கும் கர்த்தர் உங்களை வணைந்து கொண்டு உங்களை மறுபடியும் அவர் சிருஷ்டிக்கிறார். உங்கள் இருதயத்தை புதிதாக சிருஷ்டிக்கிறார். கல்லான இருதயத்தை எடுத்து போட்டு சதையான இருதயத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். எரியூஸ்தலா ஹமாசிகா தியோசே பிராசியாந்தா ரபாஷே லேப்ராதிஷே ரபாஷியாதனா எல் பிரகாதோஷே ரக்தைசேல மஹாந்தோஷ் என்யோசேலே பிரஹாதோஷ். உங்கள் இருதயங்களை கர்த்தர் பக்கமாய் திரும்பும்படிக்கு இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். Turn your heart, incline your heart towards the Lord Jesus. Prahida shekete prahavele handosh el druzele mahantoshe ragadi lebrahadosh ebradi shikerede merush kadaliash lifrole kabush kerele rahadosh ragadina hanbrolosh enyo se lepratosh ebrashiaka padi andorosh erbashi ke le rahantosh rile hamshili andorosh. பரலோக ராஜ்யத்திற்குரிய சிந்தனை உடையவர்களாக, மேலான சிந்தனை உடையவர்களாக, லாபமான அனைத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்காக நஷ்டம் என்று நாம் கருத வேண்டும். We are called to proclaim the love and the purpose of the Lord Jesus, of our Lord, to this entire humanity. Hallelujah.
நாம் இயேசு கிறிஸ்துவினாலே, பிதாவினாலே, இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் அவருடைய அன்பையும் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் பறைசாற்றுவதற்கு, சாட்சியுள்ள வாழ்க்கையை வாழ்வதற்கு நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். This life is not ours. This life belongs to the Lord. Reso bro sheke lianda rahandosh erush kabandale rese mas yada ragabase lahi tu reba sheke diara. ஆண்டவரே, எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். Lord, we completely surrender. We completely surrender. We completely surrender. Not by might, not by power, but by your spirit, Lord. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனே உம்முடைய ஆவியினால் எல்லாம் ஆகும். Lord, surround us by your presence. ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடிக்கொள்வீராக. உமக்கு மகிமையை செலுத்துகிறேன். எங்களோடு பேசுங்க. Lord, speak with us. Open our eyes, open our heart. Prahedelesh enskabelosh epshiandele hadosh ragadi riba so robo shikele bradash. உமக்கு நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், ஒப்பு கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். Good morning to everyone. I warmly welcome each and every one of you to this hour of a fellowship with the Lord Jesus, with the Holy Spirit. நாம் ஐக்கியமாக ஒன்றாக கூடி வந்து மாம்சத்தில் நம்ம தூரமாக இருந்தாலும் வேறு வேறு இடத்தில் இருந்தாலும் ஆவியிலே கர்த்தர் நம்மை ஒன்றாக இணைத்திருக்கிறார். In spirit, God has united us so that we can grow in the Lord Jesus. ஆவியிலே கர்த்தர் உங்களையும், யார் யாரெல்லாம் இந்த லைஃப்ல பார்த்து கொண்டிருக்கிறீங்களோ, நம்மளை ஒரு மனதாக நம்மளை கர்த்தர் இணைத்திருக்கிறார். ஒருவேளை ஒரு மனது இல்லாவிட்டால் இந்த கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு மனது வேணும். ஒன்னஸ் ஸ்பிரிட். நாங்கள் எல்லாரும் சகோதர சகோதரிகளாக ஒரு ஒன்னஸா நம்முடைய ராஜ்யத்தை நாங்கள் கட்ட வேண்டும். ஏதோ ஒரு காரணத்திற்காக நான் வந்து அட்டன் பண்ணிட்டு நான் போகாதபடிக்கு நம்முடைய சித்தத்தை நான் நிறைவேற்ற வேண்டும். ஒவ்வொரு நாளும் நீர் பேசுகிற அந்த வார்த்தை எனக்குள்ளே கிரியை செய்து அது 30, 60, 100 பலன் தர வேண்டும். என்னை உருவாக்கும் என்று கேளுங்க. கர்த்தர் நிச்சயமாகவே இப்படிப்பட்ட மனிதர்களை, இப்படிப்பட்ட இருதயத்தையும் சிந்தனை உடையவர்களை கர்த்தர் அவர் வேறு பிரித்து தமக்காக எடுத்து அவர்களை உருவாக்குவார். God will mold you. God will prepare you. God will launch you at the right time, at the right season. கர்த்தர் உங்களை அனுப்புவார். அதுவரைக்கும் கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருப்பார். I strongly believe இந்த ஊழியத்திலே வருகிற ஒவ்வொருவரும் உங்களுக்குள்ளே ஒரு ஊழிய அழைப்பு இருக்கு. The anointing we have is to proclaim the Lord Jesus. It is not only for us. நமக்கு மாத்திரமல்ல, நம்மை சுற்றிலும் இருக்கிற தேவனை அறியாத ஜனங்களுக்கு நம் மீது இருக்கிற அந்த வல்லமையானது, அந்த அக்கினியானது, அந்த அபிஷேகமானது அது பரவ வேண்டும். ஒரு பெர்ஃப்யூமை ஒரு ஜார்க்குள்ள போட்டு அடைச்சு வைத்திருந்தா அந்த பெர்ஃப்யூம் நறுமணத்தை கொடுக்காது. அந்த ஜார்ல இருந்து வெளியே வரணும். அதே போலதான் உங்களுக்குள்ளே அந்த இருக்கிற நறுமணமானது, கர்த்தருடைய அபிஷேகமானது உங்களுக்குள்ளே இருந்து விட்டால் அது பிரயோஜனப்படாது. உங்களுக்குள்ளே இருந்து அது வெளியே வரும்பொழுது அது நற்கந்தங்களாக, அது வாசனை திரவியமாக, கர்த்தருக்கு உகந்த வாசனையாக, தேவன் விரும்புகிற பலியாக அது மாறும். எப்பொழுது அது வெளியே வரும் தெரியுமா? என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்து நிரம்பி வழிவார். உங்களுக்குள்ளே இருந்து பொங்கிக் கொண்டே இருப்பார். நீங்கள் வாய்களை திறக்கும் பொழுது, நீங்க பேச ஆரம்பித்தாலே 10 வார்த்தையில 5-6 வார்த்தை இயேசுவை பற்றியே பேசுவீங்க. உங்களால் அடக்கிக் கொள்ள முடியாது. That is a sign the Holy Spirit is bubbling inside you. The Holy Spirit want to use you. உங்களுடைய சிந்தனைகள் மாறும்.
your mindset will be completely renewed. இந்த தீர்க்க தரிசனமாக ஆவியானவர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You may be wondering, what is my purpose? Why am I here? நான் ஏன் இங்கே இருக்கிறேன்? Why I am listening to all these sermons daily? கர்த்தர் உருவாக்குறார். ஒரு சிற்பத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னால் சிற்பி ஒரு உளியை எடுத்து அந்த கல்லை அடித்து கொண்டே இருப்பான். ஏன் தெரியுமா? அதை தினந்தோறும் அடிக்க 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 அந்த கல் ஒரு அழகான ஒரு ஓவியமாக, ஒரு சிற்பமாய் வருகிறது. ஒரு ஆர்டிஸ்ட், ஒரு படம் வரைகிறவர், அவர் என்ன பண்ணுவார்? தன்னுடைய மைண்டில் ஒரு விஷன் வச்சிருப்பாரு. அந்த விஷன் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் அந்த படத்தை வரைந்து கொண்டே இருப்பார். தினந்தோறும் வரைந்து கொண்டே இருப்பார். நான் சொல்றது பெரிய ஆர்டிஸ்ட். அந்த ஆர்டிஸ்டுடைய ஒவ்வொரு டிராயிங்ஸும் மில்லியன்ஸ் கணக்கில் செல் ஆகும். இவருடைய ஆர்டிஸ்ட்லாம் மாச கணக்காக வரைஞ்சிருப்பாரு. ஒரு டிராயிங் ரூம் இருக்கும். அந்த டிராயிங் ரூமில் எப்பெல்லாம் அவருக்கு ஐடியாஸ் வருதோ போய் வரைஞ்சு கொண்டே இருப்பார். அவருடைய விஷன் ஃபுல்ஃபில் ஆகிற வரைக்கும் இன்னைக்கு கர்த்தர் உங்கள் இருதயத்தை அவர் புதுப்பித்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் முழுமையாய் தேர்ச்சி அடையும் பொழுது கர்த்தர் உங்களை லான்ச் பண்ணுவார். ஒரு மிசைல் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க? ஒரு ஏவுகணையை உருவாக்குவாங்க. ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்ணணும், அல்லது ஒரு ராக்கெட்டை லான்ச் பண்ணணும். ஸ்பேஸ் ஸ்டேஷனில் ஆர்பிட்டில் ஒரு ராக்கெட்டை நான் வைக்கணும் அப்படின்னு சொன்னால் அதுக்குன்னு சொல்லி அந்த இடத்தை ஆயத்தம் பண்ணுவாங்க. ராக்கெட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, சேட்டலைட்டை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. என்னைக்கு லான்ச் பண்ண போகிறோம் டேட்டை லான்ச் பண்ணுவாங்க. கரெக்டாக அந்த சேட்டலைட் ஸ்டேஷனில் அதை கரெக்டாக வச்சு டைமர் ஆன் பண்ணி கரெக்டாக என்ன பண்ணுவாங்க? அதை ஆர்பிட்டில் லான்ச் பண்ணுறாங்க. சில நேரத்தில் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, லெட்ஸ் லான்ச்னு சொல்லி கொடுத்துருவாங்க. ஆனால் சேட்டலைட் லான்ச் பண்ணும்போது அது ஆர்பிட்டில் லான்ச் ஆகாமல் அல்லது போகிற வழியிலேயே அது வெடிச்சு விடும். அதனால சேட்டலைட்டோட மிஷன் ஃபெயில் ஆகலை. மறுபடியும் என்ன பண்ணுவாங்க? அந்த சயின்டிஸ்ட் மறுபடியும் அந்த சேட்டலைட்டை கிரியேட் பண்ணுவாங்க. ராக்கெட்டுடைய ப்ரொப்பலன்ஸ் கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. எல்லா ஃப்ளூயிட்ஸ், எல்லா விதமான கூலன்ஸ் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு பார்ப்பாங்க. எதனால இந்த ராக்கெட் வெடிச்சு சிதறது, வாய் என்று சொல்லி R&D பண்ணுவாங்க, ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் பண்ணுவாங்க. திருப்பி என்ன பண்ணுவாங்க? அதை லான்ச் பண்ணுவாங்க. அப்படிதான் உங்களுடைய வாழ்க்கையிலும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் அப்படிதான். கர்த்தர் ஒவ்வொரு நாளும் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். உங்களை கர்த்தர் லான்ச் பண்ணுவதற்கு முன்பாக உங்களிடத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியங்கள் உங்கள் மைண்ட் செட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறாரு. உங்களை கொண்டு கர்த்தர் லட்சங்களையும் கோடிகளையும் கர்த்தர் ரட்சிப்பதற்காக, உங்களை கொண்டு தொடுவதற்காக கர்த்தர் ஆயத்தம் செய்து வைத்திருக்கிறார். நாம் அதை விசுவாசிக்க நம்ப வேண்டும். We need to believe. கர்த்தர் நம்மை உருவாக்குகிறார். கர்த்தர் சிலரோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நான் ஏன் ரட்சிக்கப்பட வேண்டும்? Why God should separate me from this world? ஏன் என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? எனக்குள்ள என்ன திறமை இருக்கு? எதுக்காக கர்த்தர் என்னை வேறு பிரிக்க வேண்டும்? நான் வாழ்ந்து கொண்டிருந்த பாவத்தில் அழிந்து போயிருக்கலாமே. எதற்காக என்னை கர்த்தர் தெரிந்து கொள்ள வேண்டும்? இன்னைக்கு ஏன் எனக்குள்ள நிறைய பிரச்சனைகள் வருகிறது? நான் ஒரு நாள் ஜெபித்தா இன்னொரு நாள் ஜெபிக்க முடியல, போராட்டமா இருக்கு. ஏனென்றால் ஆவிக்குரிய மண்டலத்தில், இந்த realm of the spirit, the enemy knows, இவர்களுக்குள்ளே ஒரு வெளிச்சம் உருவாக்கி கொண்டிருக்கிறது. இவர்கள் நாளுக்கு நாள் தேவனுடைய வழிகளை நடந்து கொண்டிருக்கிறாங்க. இவர்களால் நம்முடைய ராஜ்யத்திற்கு ஆபத்து என்று சொல்லி என்ன பண்ணுவான் தெரியுமா? உங்களை பயம்புறுத்தி கொண்டே, உங்களை சிந்தனைகளை சிதறடித்து கொண்டே இருப்பான். ஓட்டப்பந்தயத்திலே ஓடுகிறவர்கள் அவருடைய லக்கு எல்லாம் எண்டில் போய் ரீச் ஆகணும். அந்த கரெக்டான அந்த பந்தயத்தை முடிக்க வேண்டும், முதல் பரிசு வாங்க வேண்டும், கோல்டு மெடல் எடுக்கணும். ஓட்டப்பந்தயத்தில் ஓடுறவங்களுடைய சிந்தனை முழுவதும் இப்படி தான் இருக்கும். நாமும் ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். we are in a running race. இது 100 மீட்டர் ஸ்பிரிண்ட் இல்லை, இது 200 மீட்டர்ஸ் கிடையாது, அல்லது 400 மீட்டர் ரேஸ் கிடையாது. this is a marathon. it is a journey with the Lord Jesus. இது தேவனோடு ஒரு ஓட்டம்.
கர்த்தரோடு தினம் தினம் ஒரு ஓட்டம், உங்களை நீங்களே போட்டியாக வைத்துக் கொள்கிற ஓட்டம். நேற்று இருந்தது போல இன்றைக்கு இல்லை, இன்னைக்கு ஒரு படி முன்பாக நீங்க பிரவேசிக்கணும். You should not compare with anyone, you should compare with your older self. உங்களுடைய பழைய மனுஷனோட கம்பேர் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நீங்க எவ்வளவு தூரம் முன்னேறி இருக்கிறீங்க. கர்த்தரை எடுத்து பயன்படுத்த நாட்கள் வருமா சீக்கிரத்துல? எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும். Unless you craft yourself in the mountains, the master cannot use you. நீங்கள் ஜெபித்து உங்களை உருவாக்காவிட்டால், கர்த்தருடைய சமூகத்திலே காத்திராவிட்டால், எஜமான் உங்களை எடுத்து பயன்படுத்த முடியாது. ஒரு கத்தியை கூர்மையாய் இருந்தால் அந்த கத்தியை கொண்டு சில வெட்டினாலே போதும், அந்த மரம் துண்டாகிவிடும். அல்லது எதற்காக அந்த கத்தியை பயன்படுத்துகிறார்களோ அந்த கத்தி சரியான வேலையை செய்யும். அதுவே அந்த கத்தி துருப்பிடித்து பாதி ஷார்ப்பாக பாதி ஷார்ப்பு இல்லைன்னா பாதி மங்கியிருந்தால் அந்த கத்தியை கொண்டு எத்தனை தடவை வெட்டினாலும் அந்த மரம் சரியாக வெட்டப்படாது, அந்த காரியம் சரியாக செய்து முடிக்க முடியாது. இப்படித்தான் நம்முடைய வாழ்க்கையும். நம்முடைய தகப்பன், நம்முடைய அப்பா, நம்முடைய பிதா உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. There is a purpose for everyone. இந்த உலகத்திலே வாழ்கிற எல்லாருக்கும் ஒரு பர்பஸ் இருக்கு. இந்த SRE மினிஸ்ட்ரியில் இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. You are not here only for yourself. You are here for millions. லட்சங்களுக்காக கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். This is a training center or it's a prophetic center where the Lord is equipping you. உங்களை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஏன் வாரத்திற்கு ஒரு முறையோ 2 முறையோ 3 முறையோ வைத்திருக்கலாம்? Why we are having live every morning? ஒவ்வொரு நாளும் காலையிலே அவருடைய வார்த்தை நிமித்தமாக நம்மை தேற்றுகிறார். இந்த வார்த்தை உங்களுக்கு வார்த்தை மாத்திரமல்ல, ஆவியானவர் என்னோடு கூட பேசுகிறார், என்னையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எஜமான் உருவானதற்கு பிறகு அந்த பொருளையோ அந்த பானையோ அந்த பாத்திரத்தையோ அந்த ஸ்வாட அந்த கத்தியையோ எடுத்து பயன்படுத்துறதுக்காக அனுப்புவார். ஐ டோன்ட் நோ, என்னுடைய மெசேஜ் இது கிடையாது. ஆனால் ஆவியானவர் இந்த காரியங்களை சொல்லுகிறார். ஆவியானவர் இந்த காரியங்களை இன் மூலமாய் பேசுகிறார். தாவீது கோலியாத்தை ஜெயிப்பதற்கு முன்பாக தாவீது இருக்கிற இடத்திலே சில சிங்கங்களை ஜெயித்தார், கரடியை ஜெயித்தார், ஆடுகளை அவர் பத்திரமாய் பாதுகாத்து கொண்டார். முதலாவது ராஜாவா எடுத்தவுடனே மாற்றவில்லை கர்த்தர். தாவீதை ஆடுகளை பராமரிக்க வைத்தார். ஒரு நல்ல மெய்ப்பனா இருக்க தெரிந்த தாவீதை கர்த்தர் ராஜாவாக அபிஷேகிப்பதற்காக இஸ்ரவேலில் உள்ள தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை அனுப்பி தைலக்கொம்பை கொண்டு போய் தாவீதை மாத்திரம் அழைத்து அவர் மீது ஊற்றி அபிஷேகம் செய்கிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை அபிஷேகம் செய்ததற்கு காரணம், உங்களை கர்த்தர் தம்முடைய ராஜ்யத்திலே ராஜாக்களும் ஆசாரிலுமாய் வைத்திருக்கிறார். கர்த்தர் இதை உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். You are not an ordinary man. You are not an ordinary woman. You are a king. You are a priest. கர்த்தர் உங்களை ராஜாக்களும் ஆசாரிலும் மாற்றிருக்கிறார். நாம் அவரோடு கூட ஆளுகை செய்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய மைண்ட் செட்டை இன்னைக்கு மாத்துங்க. சொல்லுங்க ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே, இந்த வாழ்க்கை எனக்கான வாழ்க்கை அல்ல, இந்த வாழ்க்கை உம்முடைய வாழ்க்கை. நீங்க வேணா ட்ரை பண்ணி பாருங்க. இயேசு கிறிஸ்துவை விட்டு நீங்க எங்க வேணா போய் பாருங்க, எதை வேணா செஞ்சு பாருங்க, எல்லாமே ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் கொடுக்கும். Without Jesus you will end up in frustration. Write this down. உங்க மனசுல எழுதிக்கோங்க. Without Jesus your life will be frustrated. இயேசு கிறிஸ்து இல்லாத வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவோடு இல்லாத வாழ்க்கை உங்கள் வாழ்க்கையை அது பயங்கரமா கஷ்டப்படுத்திவிடும். You may earn in crores or lakhs or in millions, but without Jesus your life will be a big zero. இயேசு கிறிஸ்துவோடு இருக்கிற வாழ்க்கை தான் அது பர்பஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. நீங்க எந்த பிசினஸ் பண்ணாலும் என்ன பண்ணாலும் இயேசு கிறிஸ்து கூட இல்லையா, it will not move. ஏனென்றால் அழைக்கப்பட்டவர்களை கர்த்தர் மறுபடியும் உருவாக்கி கொண்டிருப்பார். குயவன் கையிலே களிமண்
ஒப்பு கொடுக்க வேண்டும். அப்போதான் குயவன் களிமண்ணை கொண்டு நல்ல பாத்திரத்தை வணைவார். சில பாத்திரங்கள் ராஜாவின் மேஜையில் இருக்கும், சில பாத்திரங்கள் கனமான இடத்தில் இருக்கும், சில பாத்திரங்கள் கனவீனமான இடத்தில் இருக்கும், சில பாத்திரங்கள் சாதாரண வீட்டில் இருக்கும், சில பாத்திரங்கள் பெரிய இடத்தில் இருக்கும். நீங்க எந்த அளவு கர்த்தருக்கு விட்டு கொடுக்குறீங்களோ, எந்த அளவு கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுக்குறீங்களோ, அவர் அந்த அளவுக்கு உங்களை வணைய ஆரம்பிப்பார். ஏன் ஒவ்வொரு நாளும் ஆவியானவர் நமக்கு பலனை கொடுத்து இந்த காணொளியை செய்வதற்கு, இந்த காணொளி மூலமாக உங்களிடத்தில் உங்களோட பேசுவதற்கும் ஆவிக்குரிய காரியங்களை நாம் ஐக்கியமாக டிஸ்கஸ் பண்ணி வைத்திருக்கிறார் தெரியுமா? உங்களையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஒரு லான்ச்சிங் டேட் கர்த்தர் குறிச்சு வச்சுட்டாரு. God has marked a launching date. அந்த லான்ச்சிங் டேட்டுக்கு நேராக நம்ம மூவ் ஆகிக்கொண்டே இருக்கிறோம். ஈச் அண்ட் எவ்ரி டே 1 inch ஃபார்வர்ட் போய்கொண்டிருக்கிறோம். யோசித்து பாருங்க, 2024 இருந்தது போல இப்போ இருக்கீங்களா? 2024 எப்படிப்பட்ட மைண்ட் செட்ல இருந்தீங்க? 2025 மிட்ல எப்படி இருந்தீங்க? 2025 எண்டில் நீங்க எப்படி இருக்கிறீங்க? இப்போ 2026 ஜான்வரியில் எப்படி இருக்கிறீங்க? உங்க மைண்ட் செட் ரினியூவ் ஆயிருக்கிறதா? உங்க லைஃப்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்திருக்கிறதா? உங்க ப்ரேயர் லைஃப் மாறி இருக்கிறதா? உங்க தாட் ப்ராசஸ் மாறி இருக்கிறதா? உங்களுடைய கோல் செட் பண்ணியிருக்கீங்களா? கர்த்தர் கொடுத்திருக்க விஷயம்ல நீங்க அலைன்ட் ஆயிருக்கீங்களா? அல்லது இன்னும் உலகத்திற்காகவே எனக்கு என்ன கிடைக்கும், எனக்கு என்ன கிடைக்கும், நான் இந்த ஜெபத்துக்கு போனால் எனக்கு என்ன கிடைக்கும், என் வாழ்க்கையில் நான் வேலை கிடைச்சிருமா, எனக்கு இது கிடைக்குமா, அது கிடைக்குமா? உங்க மைண்ட் செட்டை மாத்துங்க. மத்தேயு 6:33 சொல்லியிருக்கிறது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது நாம் எதை தேட வேண்டும்? தேவனுடைய ராஜ்யத்தை தேட வேண்டும். We need to seek the kingdom of God. சில நேரத்திலே நம்முடைய எண்ணம் எல்லாம் உலகத்தை நோக்கி இருக்கிறது. ஆனா கிரேட்டர் பிக்சரை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். ஒரு பெரிய விஷனை கர்த்தர் நமக்கு கொடுக்கணும். கர்த்தர் வைத்திருக்கிறார், அதை நாம் போய் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும். சில நேரத்தில் நாம் சோர்ந்து உட்கார்ந்துகிறோம், ஜெபிக்க முடியல. We are falling again and again because there is no vision for you. There is no purpose for you. உங்களுக்கு ஒரு விஷன் இல்லை, உங்களுக்கு ஒரு பர்பஸ் இல்லை. நான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், கர்த்தர் அழைக்கும் பொழுது நான் இந்த உலகத்தை விட்டு போயிடுவேன். No, God has a purpose. இந்த பூமியில் இருக்கிற எல்லாத்துக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. ஒரு கல்லை எடுத்தா அந்த கல்லுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு மண் எடுத்தா அந்த மண்ணுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு மீன் எடுத்தா அந்த மீனுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு ரிமோட் எடுத்தா அந்த ரிமோட்டுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு மொபைல் எடுத்தா அந்த மொபைலுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு. எல்லாவற்றுக்கும் ஒரு பர்பஸ் இருக்கிறது. உங்களுக்கு என்ன பர்பஸ்? உங்களுக்கு என்ன நோக்கம் இருக்கிறது? வாட் இஸ் யுவர் பர்பஸ்? God has a purpose in your life. I strongly believe these are the words the Holy Spirit is giving in my spirit to tell you. You have a purpose. You have a vision. கர்த்தர் உங்களுக்கு ஒரு பர்பஸ் வச்சிருக்கிறாரு. God has a vision for you. நான் எப்படி தெரிந்து கொள்வது? Align yourself. Align yourself. உங்களை நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையிலே அலைன் பண்ணி உருவாக்கி கொண்டே இருங்க. பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கென்று தெரிந்து கொண்டார். உங்களை கர்த்தர் அழைத்ததற்கு நோக்கம், உங்களை ரட்சித்தது போல கர்த்தர் அநேகரை ரட்சிப்பதற்காகவும், உங்களை தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு முத்திரை மோதிரமாகவும் ராஜரீக கிரீடமாக கர்த்தர் உங்களை வைப்பதற்காக, அவரோடு கூட சேர்ந்து அரசாளுவதற்காக, அவரோடு கூட சேர்ந்து நீங்கள் பாடுபட்டால் தான் அவரோடு கூட சேர்ந்து அரசாள முடியும். நான் பாடுபட மாட்டேன், சத்தியத்திற்காக சுவிசேஷத்திற்காக நான் பாடுபட மாட்டேன், நான் கர்த்தருக்காக எதையும் செய்ய மாட்டேன், ஆனால் பரலோக ராஜ்யத்திலே நான் அவரோடு கூட சேர்ந்து அரசாள வேண்டும் என்று சொன்னால் அது நியாயமா? Is that legal? கிறிஸ்து நமக்காய் பாடுபட்டு நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் கிறிஸ்துவுக்காக நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க வேண்டும். We need to surrender. இது எல்லாரும் செய்யணுமா? எஸ், எல்லாரும் செய்யணும். இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள்ளே வாழ்கிறார். இனி நான் அல்ல,
என்னுடைய சுயத்திற்காக நான் வாழ்ந்தது போதும். 50 வருஷம் நான் வாழ்ந்துட்டு இந்த பூமியில 50 வருஷத்தை திரும்பி பாருங்க, 50 செகண்ட்ஸ் மாதிரி இருக்கும். யூ வில் நாட் ரிமெம்பர் மெனி திங்ஸ். உங்க மெமரிஸ் ரொம்ப வேகா இருக்கும், அது ஃபேட் ஆன மாதிரி இருக்கும். சில மெமரிஸ் ஞாபகம் இருக்கும், சில மெமரிஸ் ஞாபகம் இருக்காது. சில ரஃப்பான பீப்புளை ஹேண்டில் பண்ணியிருப்பீங்க, சில பீப்புளை நீங்க ஞாபகம் வச்சுக்கூட மறப்பீங்க நீங்க. ஆனா இந்த 50 வருஷத்துல எத்தனை வருஷம் கர்த்தருக்காக நீங்க கொடுத்தீங்க? 50 வருஷத்தை கொடுத்த கர்த்தருக்காக நாம் எத்தனை வருஷத்தை நாம் கொடுத்தோம்? வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை தியானிக்க போகிறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் 24ஆம் வசனம். யோவான் 12:24 சேர்ந்து படிப்போம். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மணியானது, அறுவடை செய்த கோதுமை மணிகள், அது ஒரு மூட்டையில கட்டி வைத்து ஸ்டோர் ஹவுஸ்ல வைத்திருந்தா அந்த கோதுமை தனியாக இருக்கும், ஒரு கோதுமையும் தனியா இருக்கும். ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியானது சாகாவிட்டால் தனித்திருக்கும். அப்படி என்றால் ஒரு கோதுமையுடைய குணாதிசயம் அது மல்டிப்ளை ஆக வேண்டும் என்று சொன்னால் அந்த கோதுமையை நிலத்திலே புதைத்து அந்த கோதுமை மணியை பண்படுத்தி நிலத்திலே புதைக்க வேண்டும். அந்த கோதுமை மணியானது தண்ணீரினாலும் மணலினாலும் நெருக்கப்பட்டு அந்த கோதுமை மணி செத்து அது முளைத்து அது 30-60 பலன் கொடுக்கும். இப்படியாக தான் உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு கோதுமை மணியாக களஞ்சியத்தில் சேர்த்து கொள்வதற்காக நாம் ஒரு பதறு கிடையாது. we are not a dust. நம்ம ஒரு கலைகள் கிடையாது. நம்ம எல்லாரும் ஒரு கோதுமை மணி. நம்ம எல்லாரும் கர்த்தர் நாட்டியிருக்கிற, கர்த்தர் வைத்திருக்கிற கோதுமை செடிகள், கோதுமை மணிகள். அறுவடைக்கு தயாராக இருக்கிற வயல்வெளிகளில் இருக்கிற கோதுமை மணிகள் இன்றைக்கு ஏராளமாக இருக்கிறது. இன்னைக்கு சத்துருவானவன் கோதுமை மணிகளுக்குள்ளே களைகளை விதைத்து போட்டிருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் ஒவ்வொருவரும் விளைந்திருக்கலாம் ஒருவேளை, அல்லது இன்னும் வளர்ந்து கொண்டே இருக்கலாம். கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததை ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். ஒரு கோதுமை மேல ஒரு உமி இருக்கும், நீங்க பார்த்திருக்கீங்களா? ஒரு ரைஸ், ஒரு அரிசியின் மேல ஒரு உமி இருக்கும். கோதுமை இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நிலத்தில் விழும் பொழுது அது அவுட்டர் சர்ஃபேஸ் அது உடைந்து உள்ள இருக்கிறதான அந்த விதையிலிருந்து துளிர் முளைக்கும், செடி வளர ஆரம்பிக்கும். இதே போலதான் நம்முடைய மாம்சம் உடைந்து, நம்முடைய மாம்சம் அது கலைத்து உள்ள இருக்கிற ஆவிக்குரிய மனிதன் அவன் வளரும் பொழுது அவன் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாறுவான். நாம் எப்பொழுது ஆசீர்வாதமாய் மாற முடியும்? ஒடிசாவிலே 1999 ஆண்டிலே, ப்ளீஸ் லிசன் கேர்ஃபுல்லி, கவனமாய் கேளுங்கள். ஒடிசா எனப்படுகிற இந்தியாவிலே ஒரு பட்டணம் இருக்கிறது. நார்த் ஈஸ்டர்ன் சைடில் பே ஆஃப் பெங்கால் பக்கத்தில் இருக்கிற ஒரு பட்டணம். மகாநதி ரிவர்ஸ் அங்கே இருக்கிறது. இப்படி இருக்கிற ஒரு இடத்திலே ஜார்காண்ட், சத்தீஸ்கர் இதெல்லாம் சரவுண்ட் பண்ணியிருக்கிற ஒரு பட்டணம் பக்கத்தில் இருக்கிற இடம். இந்த ஒடிசாவிலே 1999 ஆண்டிலே ஒரு மிஷனரி தன்னுடைய குடும்பத்தோடு, தன்னுடைய பிள்ளைகளோடு, பிலிப், தீமத்தேயு, கிரஹாம் ஸ்டெயின்ஸ், இந்த 3 பேரும் ஒரு ஜீப்ல படுத்து உறங்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த இடத்துல உள்ள ஒரு கம்யூனியல் ரியாட்னால இவர் இயேசுவை சொல்லுகிறார் என்று சொல்லி பஜ்ரங் தால் எனப்படுகிற ஒரு கூட்டத்தை சேர்ந்தவர்கள் அதிலே ஒருவர்
நிறைய ஆட்களை கொண்டு வந்து இவர்கள் ஜீப்ல படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு நடுராத்திரியில அந்த ஜீப்பின் மீது வைக்கோலை போட்டு பெட்ரோல் ஊத்தி அந்த ஜீப்பை கொளுத்துறாங்க. உள்ள இருக்கிற பிலிப் 7 வயது, தீமோத்தேயு 8 வயது, 7-8 வயது சேர்ந்து நிரம்பிய வாலிபர், சின்ன பிள்ளைங்க. கிரஹாம் ஸ்டெயின்ஸ், பரிசுத்தவான் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் 58 வயது. இவர்கள் 3 பேரும் ஜீப்ல கட்டி அணைத்து கொண்டபடி எரிக்கப்பட்டார்கள். பயந்து அலறாங்க காப்பாற்ற சொல்லி. ஆனால் சுற்றி இருக்கிறவர்கள் காப்பாற்றுவதற்காக வரல, அவர்களை உயிரோடு எரித்தார்கள். ஓகே, நீங்க கேட்கலாம், பிரதர் ஏன் எரிச்சாங்க, எதற்காக எரித்தாங்க, இவர்கள் யார், இவர்களை பத்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிஷனரி. ஆஸ்திரேலியாவில் நல்ல வசதியாய் வாழ்ந்து கொண்டிருக்கிற மிஷனரி, நன்றாக இருக்கிறார். ஆனால் என் இயேசுவுக்காக நான் எதையாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்தியா தேசத்திலே குஷ்டரோகிகள் மத்தியிலே ஊழியம் செய்வதற்காக ஒடிசாவுக்கு வருகிறார். ஒடிசாவிலே கிரஹாம் ஸ்டெயின்ஸ், மிஸ்ஸஸ் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், அவருடைய 3 பிள்ளைகள் எஸ்தர், தீமோத்தேயு அண்ட் பிலிப் 5 பேரும் இந்தியாவுக்கு வராங்க. இந்தியாவில் 1999ஆம் ஆண்டு மரிப்பதற்கு முன்பாக நிறைய குஷ்டரோகிகளை அவர்கள் கர்த்தருக்காக அவர்கள் ஊழியம் செய்து இயேசுவை பற்றி சொல்லி யாரும் தொடாத ஒதுக்கி வைத்திருந்த அந்த ஜனங்கள் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்தார்கள். எனக்கு ஒரு சந்தேகம், இவ்வளவு வசதியாக இருந்த இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸ் ஏன் இந்தியாவில் வந்து கஷ்டப்படணும்? ஏன் இந்தியாவில் வந்து அதுவும் குஷ்டரோகிகள் மத்தியில் ஊழியம் பண்ணணும்? அது ஏன் தெரியுமா? அவருடைய பர்பஸ், கர்த்தர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்காக கொடுத்திருந்த விஷன், கர்த்தர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ்காக கொடுத்திருந்த பர்பஸ். இந்த கிரஹாம் ஸ்டெயின்ஸை இயேசுவை குறித்து சொல்லுகிறார் என்று சொல்லி இந்தியாவிலே அவரை எரித்து கொன்றார்கள். ஜனவரி 22, 2 நாளைக்கு முன்பாக இது நடந்தது. ஜனவரி 22, 1999 3 பேரையும் எரித்து கொன்றார்கள். IAS IPS அதிகாரி வந்து பார்க்குறாங்க, அவங்களை வந்து கண்டுபிடிக்கவே முடியல. அந்த மாதிரி கரிக்கட்டையாக, இங்கிலீஷ்ல சார்டுன்னு சொல்லுவாங்க, கரிக்கட்டையாக, முகம் தெரியாமல் அப்படியே கரிக்கட்டையா இருக்கிறாங்க. அவங்க மனைவிக்கு சொல்லப்படுகிறது, உங்களுடைய கணவரா இருக்குமா என்று பாருங்க என்று சொல்லி மனைவியும் மகளும் வந்து பார்க்கிறாங்க. வந்து பார்த்தால் இது என் கணவன் தான், என்னுடைய 2 பிள்ளைகள் தான் சொல்லி அழுகிறாங்க. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இப்பொழுது மிஸ்ஸஸ் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின் கிட்ட கேட்குறாங்க, உங்களுடைய பிள்ளைகளையும் கணவரையும் கொன்ற இந்த நபருக்கு நாங்கள் கடுமையான தண்டனை கொடுப்போம், அவர்களை நாங்கள் சட்டத்தின் முன்பாக நிறுத்தி நாங்கள் கடுமையான தண்டனை கொடுப்போம் சொல்றாங்க. அப்பொழுது இந்தியாவில் பிரைம் மினிஸ்டரா அடல் பிஹாரி வாஜ்பாய் இருக்கிறார். அவர் சொல்றாரு, இது இந்திய தேசத்துக்கே பெரிய ஒரு அவமானம், ஒரு ஆஸ்திரேலியாவை சேர்ந்த ஒரு மிஷனரியை, உதவி செய்து கொண்டிருந்த மிஷனரியை இப்படி எரித்து கொடூரமாய் கொண்டிருக்கிறாங்கன்னு சொல்லி. அப்பொழுது பிரசிடண்டா இருந்த RK நாராயணன் அவரும் சொல்லியிருக்கிறார், இது மன்னிக்க முடியாத ஒரு காரியம், இது ஒரு பெரிய அவமானம் என்று சொல்லி இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சிஸ்டர் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின் அவங்க சொன்னாங்க, இயேசு கிறிஸ்து எங்களுக்கு மன்னித்தார், நாங்களும் அவர்களை மன்னிச்சிடறோம். we forgive them, அவர்களை நாங்கள் மன்னிச்சிடுறோம். இது கதை கிடையாது, இது நடந்த சம்பவம். அவர்களை நாங்கள் மன்னிச்சிடுறோம், we forgive them. நான் உங்களுக்கு ஆரம்பத்திலே சொன்னேன், ஒரு கத்தியை ஷார்பன் பண்ணதான் அந்த கத்தி எடுத்து பயன்படுத்துவாங்க. ஒரு பாத்திரம் முழுமையாக வனைந்தால்தான் அந்த பாத்திரத்தை எடுத்து பயன்படுத்த முடியும். until and unless you are grafted by the Lord cannot use you. கர்த்தர் உங்களை பயன்படுத்த முடியாது. கிரஹாம் ஸ்டெயின்ஸ், டாக்டர் கிரஹாம் ஸ்டெயின்ஸ், சிஸ்டர் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின், இந்த 3 பிள்ளைகளும் அவர்கள் கர்த்தருக்காக
தேசத்தை விட்டு தேசம் வந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் இந்தியாவை விட்டு வெளி தேசத்துல போய் தங்குறாங்க. இந்தியாவை விட்டு ஒர்க்காக போறாங்க அல்லது சிட்டிசன்ஷிப் வாங்கி போறாங்க. ஆனால் கர்த்தருடைய சித்தத்தின்படி ஐயா கிரஹாம் ஸ்டெயின்ஸ் வந்தார். அவர் கிடைத்தது அநேக வருஷம் ஊழியம் செய்தார் இந்தியாவிலே. ஆனால் அந்த இந்திய மக்களை பார்பேரியனை போல காட்டு மிராண்டித்தனமாக கொன்றார்கள். இன்னைக்கு இந்தியன்ஸ் நல்லா ட்ரெஸ் பண்ணி நல்ல ஹைடெக்ல பெரிய இடத்துல இருக்கிறாங்க. ஆனா நம்முடைய இந்த நிலைமைக்கு இருக்கிறதுக்கு காரணம் எத்தனையோ மிஷனரிமார்கள். நான் சொன்னது ஒரு மிஷனரியை பற்றி, எத்தனையோ ஊழியக்காரர்கள், டாக்டர் சீகன் பால், இப்படி பல ஊழியக்காரங்க இந்தியாவிலே வந்து தமிழ் மொழியை கற்றுக்கொண்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழ் மொழியில பைபிள் எழுதினாங்க. இப்படி பல தியாகங்களை. ஒரு நாளைக்கு 8 hours தமிழ் கற்றுப்பார். 8 மணி நேரம் மணலில் எழுதி தமிழ் கற்றுப்பார். ஆங்கிலர்களுக்கு பொதுவாக தமிழ் உச்சரிப்பு வராது. ஆனால் சீகன் பால் அவர் ஆங்கிலத்திலே இருந்து தமிழ் மொழியை பெயர்த்து பைபிள் கொடுத்திருக்கிறார், இலக்கணங்கள் எழுதியிருக்கிறார். இப்படி பல ஊழியக்காரர்கள், மிஷனரிமார்கள் கர்த்தருக்காக தியாகம் செய்தார்கள். இன்றைக்கு நம்முடைய காரியங்களை, நம்முடைய வாழ்க்கையில நாம் கர்த்தருக்காக அர்ப்பணிக்க வேண்டும். உங்களை கர்த்தர் இந்த மினிஸ்ட்ரியில் அழைத்துக் கொண்டதற்கு காரணம் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். ஸ்தேவானை குறித்து பார்க்கிறோம். நாம் எல்லாருக்கும் தெரியும், வேதத்திலே ஸ்தேவான் எனப்பட்ட ஒரு பரிசுத்தவான் இருந்தார். ஸ்தேவானை கொலை செய்வதற்காக பவுலாகிய சவுல் கையெழுத்து போடுகிறார். இந்த ஸ்தேவான் யார்? அப்போஸ்தலரால பந்தி விசாரிப்புக்காக ஏற்படுத்தப்பட்ட நபர். இந்த ஸ்தேவான், பரிசுத்த ஸ்தேவான், கர்த்தருடைய ஆவியினாலே அவர் தேவனை பற்றி காரியங்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஸ்தேவான் மீது கோபப்பட்டு அவரை கொலை செய்வதற்காக கையெழுத்து வாங்கி கொண்டு ஸ்தேவானை பட்டணத்திற்கு வெளியே அழைத்து கொண்டு போய் கல்லுகளை எடுத்து அவரை அடிக்கிறாங்க. அவரை அடிக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஆண்டவரே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறாங்க. லார்ட் ஃபர்கிவ் them. என்னுடைய இரத்த பழி அவர்கள் மீது சுமத்தாதிரும். இந்த ஆத்துமாக்கு நரகத்திற்கு போகக்கூடாது. ஒரு ஸ்தேவான் மடிந்தது நிமித்தமாக ஸ்தேவான் கொலை செய்வதற்கு கையெழுத்து போட்டது யாரு? சவுல். பின்பு இந்த சவுல் தமஸ்குவுக்கு போகும் பொழுது கர்த்தர் தரிசனமாகி சவுலை பவுலாக மாற்றினார். இந்த பவுல் 14 நிருபங்களை புதிய ஏற்பாட்டில் எழுதியிருக்கிறார். One Stephen died. His blood was shed on the ground. Apostle Paul was raised. ஒரு பவுல் அப்போஸ்தலர் எழும்பினார். ஸ்தேவானை கொன்றது போல பவுல் அப்போஸ்தலரை கொல்ல பார்த்தாங்க. ஆனால் கர்த்தர் பவுல் அப்போஸ்தலரை அடிக்கடிக்கு சிறைச்சாலையில வைத்து நிறைய நிருபங்களை எழுத ஆரம்பிச்சார். நிறைய இடத்துல பவுல் அப்போஸ்தலரை கல்லெறிந்து கொன்று போட்டோம் என்று சொல்லி செத்துட்டான்னு சொல்லி போயிடுவாங்க. இவர் செத்துட்டார் அவ்வளவுதான் சொல்லி. ஆனா மறுபடியும் வருவார். இயேசு கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறதற்காக இந்தியா தேசத்திற்கு வந்த அப்போஸ்தலனாகிய தோமா, சென்ட் தாமஸ், அவர் இந்தியாவுக்கு வருகிறார். கேரளாவுக்கு வருகிறார் முதலாவதாக. பிறகு தமிழ்நாட்டிலே சென்னை பட்டணத்தில் சென்ட் தாமஸ் எனப்படுற மவுண்டன், அந்த இடத்திலே அவரை ஈட்டியை கொண்டு அவரை கொலை செய்து அவர் ரத்தம் இந்த சென்னை பட்டணத்தில் சிந்தப்பட்டது. கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும். இன்னைக்கு உங்களுக்குள்ளே இருக்கிறதான, எனக்குள்ளே இருக்கிறதான மேட்டிமைகள், பெருமைகள், அகந்தைகள், மாம்சத்தின் இச்சைகள், பொருள் ஆசைகள், இப்படிப்பட்ட காரியங்கள் முதலாவது சாக வேண்டும். We need to die for our inner man. நம்முடைய ஆவிக்குரிய மனுஷனுக்காக மாம்ச மனிதன் மரிக்க வேண்டும். நான் கர்த்தருக்காக வாழும் பொழுது நான் எனக்காக வாழாமல் நான் லட்சங்களுக்கும் கோடிகளுக்கும் நான் பயனுள்ள பாத்திரமா இருப்பேன். இதை கர்த்தர் உங்களிடத்துல பேசுகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? God is preparing you. கர்த்தர் உங்க மைண்ட் செட்டை டியூன் பண்றாரு. ஆவியானவர் நம்முடைய மைண்ட் செட்டை டியூன் பண்றாரு. அறுவடைக்கு வயல்கள் ஆயத்தமாயிருக்கிறது. எஜமானிடத்திலே ஆட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். The harvest is ready. Pray to the Father to send the workers. இன்றைக்கு ஊழியம் செய்வதற்காக, கர்த்தருக்காக ஊழியம் செய்வதற்காக ஊழியக்காரங்க முன் வரதில்லை. எல்லாருக்கும் பயம். ஐயோ எனக்கு மனைவி பிள்ளைங்க இருக்கிறாங்க,
நான் என்ன பண்ணணும்? நேற்றைய தினத்தில் நம்முடைய 9 o'clock ப்ரேயர் முடிச்சுட்டு நான் டாக்டர் கிரஹாம் ஸ்டெயின்ஸை பற்றி நான் படிக்கும் பொழுது என்னை அறியாமலே கண்களிலிருந்து தாரத்தரை தண்ணீர் வர ஆரம்பிக்கிறேன். என்னை அறியாமே என் கண் கலங்க ஆரம்பிக்கிறது. ஐ எம் கிரைங் வித் ஐ டோன்ட் நோ வை ஐ எம் கிரைங். ஆனால் டாக்டர் கிரஹாம் ஸ்டெயின் அவருடைய வாழ்க்கையை பார்க்கும் பொழுது, அந்த 3 பிள்ளைகளை பார்க்கும் பொழுது, எப்படி ஒரு மனைவியால் புருஷனை இழந்த நேரத்திலும் நான் அவர்களை மன்னிக்கிறேன்னு சொல்ல முடியும். ஓகே, புருஷன் இழந்துட்டாங்க, 2 பிஞ்சு குழந்தைங்க என்ன பண்ணாங்க? இன்னைக்கு ஒடிசா அந்த பட்டணத்தில் இயேசு கிறிஸ்துவை அறிந்த ஜனங்கள் அதிகமாக இருக்கிறாங்க. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஜனங்களுடைய ரேஷியோ அதிகமாக இருக்கிறது. ஒரு 3 பிஞ்சு குழந்தைகளை, 2 பிஞ்சு குழந்தைகளையும் ஒரு மனிதனையும் ஒரு ஜீப்பில் வச்சு எரிக்கணும்னா எந்த அளவுக்கு இருதயம் கடினமாக இருக்கணும். ஆனால் கிறிஸ்துவுக்காக லாபமான அனைத்தையும் நஷ்டம் என்று கருதினாங்க. இன்னைக்கு கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். இயேசு கிறிஸ்து எல்லாமே உங்களுக்காக செய்துட்டார். நீங்க என்ன செய்ய போறீங்க கர்த்தருக்காக? In the realm of the spirit, sacrifice is very important. நம்முடைய சரீரத்தை ஜீவ பலியாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். We are the sacrifice. Our body is the living sacrifice. God dwells in us. We need to surrender completely to the Lord. இன்னைக்கு நாம் பலிபீடத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆனால் கொஞ்ச நேரம் ஒப்புக் கொடுக்கிறோம். அதற்கு பிறகு நாம், ஆண்டவரே நான் ஒப்புக் கொடுத்ததெல்லாம் போதும், என்னுடைய வேலையை பார்த்துட்டு மறுபடியும் வரேன். நம்முடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதா? Are we laying our life for the people? தன் சிநேகிதன் பிறருக்காக தன் ஜீவனையை கொடுக்க, இயேசு கிறிஸ்து நம்மை சிநேகித்ததினாலே நமக்காக ஜீவனை கொடுத்தார். நாம் இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ வேண்டும். ஒருவேளை இந்த வார்த்தை உங்களோடு கர்த்தர் பேசிக் கொண்டிருந்தால், ஒருவேளை இந்த வார்த்தைகள் இருதயத்திலே ஆழமாக பதிந்து கொண்டிருந்தால், உங்களை கர்த்தர் அழைத்தது உண்மை என்பது உங்களுக்கு இன்றைக்கு உங்களுக்கு கர்த்தர் ப்ரூஃப் பண்றாரு. அதை உங்களுக்கு சொல்றாரு. My daughter, my son, I've called you. Wait for my time. I will launch you. நீ எனக்காய் காத்திரு, நான் உன்னை எடுத்து பயன்படுத்துவேன். இன்னைக்கு பிரச்சனையே உருவாக்கப்படாமல், கர்த்தருடைய சமூகத்தில் உருவாக்கப்படாமல் வேக வேகமாக போய் ஊழியத்தில் போய் நம்ம குதிச்சிருவோம். Without the preparation, without God prepare you in a secret place, you cannot go and do the ministry. கர்த்தர் உங்களை உருவாக்காமல் நீங்க போய் ஊழியம் செய்ய முடியாது. நான் இந்த இடத்துல இன்றைக்கு நான் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னால், கர்த்தர் என்னை பல வருஷங்களாக 13 வயதிலிருந்து என்னை உருவாக்கி கொண்டே இருந்திருக்கிறார். இன்னைக்கு பிரச்சனையே, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு 1 வருஷத்திலே நான் போய் ஊழியம் செய்யணும். செய்யலாம். நீங்க உருவாக்கப்பட்டிருக்கிறீங்களா? அதனாலதான் தோல்வி. இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்தார் என்று சொன்னால் அவர் உங்களை நடத்துவார். இந்த ஊழியத்துல எனக்கு இவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க, அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லி இந்த ஊழியத்தில் நான் இல்லை. என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். God will bring the right people to support his ministry. இந்த ஆன்லைன்ல பார்க்கிற எல்லாருமே அவளுடைய மைண்ட் செட் இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக இருக்காது. ஆனால் கர்த்தர் அவளை ஆசீர்வதிப்பதற்காக கொண்டு வந்திருப்பார். ஆனால் சிலரை கர்த்தர் எடுப்பார் to support the ministry. Less than 1% or less than 0.5% people only இந்த ஊழியத்தை தாங்குவதற்காக முன் வராங்க. ஆனால் இந்த ஊழியம் பெருசு. அழைத்தவர் உண்மையுள்ளவர். கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அண்ட் கிளாடிஸ் கிரஹாம் ஸ்டெயின்ஸ் அவங்களுக்கு என்ன சப்போர்ட் இருந்திருக்கும்? அவர்கள் தங்களை கர்த்தருடைய பணிக்காக ஒப்பு கொடுத்தாங்க. இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் எத்தனையோ நாடுகளிலே இயேசுவை அறியாதிருக்கிறார்கள். இன்னைக்கு கர்த்தரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரே என்னுடைய பர்பஸ் என்ன? வாட் இஸ் மை பர்பஸ்? நான் இந்த பூமியில வந்து 100 வருஷம் வாழ்ந்துட்டு நான் மரித்து போவதற்காகவா? பிள்ளைகளை பெற்று பிள்ளைகளுடைய பிள்ளைகளை பார்த்து விட்டு மரித்து போவதற்காகவா? அல்லது ராஜாதி ராஜாவுடைய வேலையை செய்வதற்காக என்னை உருவாக்குகிறீர், என்றைக்கு நான் செய்யணும் சொல்லுங்க என்று கேட்க போறீங்களா? God will use you.
கர்த்தர் உங்களை பயன்படுத்துவார். ஒரு கத்தியுடைய பட்டறைக்கு போகணும், சாணம் பிடிக்கிற பட்டறையில் போகும்பொழுது நெருப்பா இருக்கும், அந்த கத்திக்கு வலிக்கும். அந்த வெப்பன் பயங்கரமான நெருப்புல என்ன பண்ணுவாங்க, ஹீட் பண்ணுவாங்க, அதை ஷார்பன் பண்ணுவாங்க. சில நேரத்தில் கர்த்தர் சில காரியத்தை நம்ம இடத்துல எதிர்பார்க்கும் பொழுது நம்ம சில காரியத்தை விட்டுவிட வேண்டும். We need to sharpen our spiritual eyes, spiritual mindset. பரலோக பிதாவை, கண்களை மூடி ஜெபிக்கலாமா? Let's close our eyes. நாம் இன்றைக்கு ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து பலனை கொடுக்காவிட்டால், அது சாகாவிட்டால் தனித்திருக்கும், அது செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்றைக்கு நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உமக்காக நாங்கள் என்ன செய்யணும்? நீங்கள் எனக்காக எல்லாமே செய்தீங்க. வாட் இஸ் த பர்பஸ் இன் மை லைஃப்? வாட் இஸ் த பர்பஸ்? வாட் இஸ் யுவர் விஷன் ஃபார் மை லைஃப்? நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? சில நேரத்தில் நீங்கள் எதை செய்தாலும் அது வாய்க்காது இருக்கலாம். கர்த்தரிடத்தில் கேளுங்க. வாய் லார்ட் ஜீசஸ், சொல்லுங்க, நான் செய்கிறேன், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று கேளுங்க. பரலோக பிதாவே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் சமூகத்தில் வருகிறேன். ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற என் அருமையான சகோதர சகோதரிகள், நீரை அனுப்பி இருக்கிற உடைய பிள்ளைகள், ஆண்டவரே, இந்த ஊழியத்திலே வந்து சத்தியத்தை அறிந்து கொள்ள, சத்தியத்தை கேட்பதற்கு தங்களை ஒப்புக் கொடுத்த நேரத்தை நீர் பார்க்கிறீரப்பா. நீர் பேசிக் கொண்டிருக்கிறீர், எங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறீர். You are speaking with us. Thank you Jesus. Thank you Lord. Thank you Lord. மாசியாந்து ரேபாசேகே லேபரோடோஷ். எங்களோடு கூட பேசுங்கப்பா, இன்னும் பேசுங்க. நாங்கள் கேட்கிறோம், அதன்படி செய்வதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். லார்ட் ஜீசஸ், எங்களை உருவாக்குங்க. உங்களுடைய சித்தத்தையும் உங்களுடைய விஷனையும் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணணும். இந்த ஊழியத்தை செய்வதற்கு அநேகர் முன் வரவில்லை, ஆனாலும் நீர் எங்களுக்காக என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறோ அதை நாங்கள் செய்வதற்கு உதவி செய்யுங்க. ஹெல்ப் அஸ் லார்ட், ஹெல்ப் அஸ் லார்ட், கிவ் அஸ் த ஸ்ட்ரென்த். ரபா ஷியாந்தா ரகபாஷே லாஹிரோ சேஃப்ரஹாந்தோஷ். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. உமக்காக நாங்கள் என்ன செய்யணும்? Lord, why you have called us? எதற்காக எங்களை வேறு பிரித்தெடுத்தீர்? எங்களிடத்துல பேசுங்க. இன்னைக்கு இருதயத்தில் தீர்மானம் எடுத்த ஒவ்வொரு சகோதரருக்காகவும் சகோதரிக்காகவும் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தை இருதயத்தை தொட்டதற்காய் நன்றி. எங்களை ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, Lord, we surrender. We surrender, Lord. இந்த நேரத்தில் சிஸ்டர் கிளாடிஸ் கிரஹாம்ஸ்டெயின்ஸ்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய மகள் சிஸ்டர் டாக்டர் எஸ்தருக்காக ஜெபிக்கிறேன். டாக்டர் எஸ்தருக்கு கொடுத்திருக்கிற 4 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களுடைய கணவருக்காக ஜெபிக்கிறேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாமா? சிஸ்டர் கிளாடிஸ் கிராம்ஸ்டெயினுக்காக ஜெபிக்கலாம். அவளுடைய மகள் டாக்டர் எஸ்தருக்காக, அவர்களுக்கு கர்த்தர் 4 குழந்தைகளை கொடுத்திருக்கிறார். அவர்களுக்காக ஜெபிப்போம், கணவருக்காக ஜெபிப்போம். அந்த குடும்பத்தை கர்த்தர் பாதுகாக்கணும். அந்த குடும்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு தேவைகளை சந்திக்கணும். இன்னும் கர்த்தருக்காக வைராக்கியமாய் வாழணும். கர்த்தருடைய ராஜ்யத்தை இந்த பூமியிலே கட்டுவதற்கு அவர்களுக்கு இன்னும் பலன் தர வேண்டும். Lord, we love them. அவரை நேசிக்கிறோம், அவர்களை ஆசீர்வதிக்கிறோம். இது கொடுத்திருக்கிற குழந்தைகளுக்காய் நன்றி, 4 குழந்தைகளுக்காய் நன்றி. டாக்டர் எஸ்தர் அவர்களை ஆசீர்வதிக்கிறோம், அவருடைய கணவரை ஆசீர்வதிக்கிறோம். எஸ்ஆரை குடும்பமாக அவர்களை பிளஸ் பண்றோம் ஆண்டவரே. We bless them. Mar Shanka Padiadoroshe. In the name of the Lord Jesus, we decree and declare the complete protection over their life. ஒப்புக் கொடுக்கிற ஆண்டவரே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும், எங்களுக்கு வைத்திருக்கிற அந்த திட்டங்களையும் அந்த விஷன்ஸையும் ஃபுல்ஃபில் பண்ண உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். பரமண்டலத்துக்கு நல்ல பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுவது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை மன்னியும். நாங்கள் சோதனைக்குட்பட பண்ணாதபடிக்கு தீமை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். கர்த்தர் உங்களோடு பேசியிருக்கிறார். God has a purpose in your life. உங்களை குறித்து கர்த்தர் பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். உங்களை உருவாக்கினவர் கர்த்தர். உருவாக்கினவர் உங்களுக்காக பெரிய காரியங்களை வைத்திருக்கிறார். நீங்கள் இப்படியே அழுது 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 உங்கள் வாழ்க்கையை முடித்துவிட போவதில்லை. நீங்கள் எழும்பி பிரகாசிக்கிற ஒரு ஒளியாய் கர்த்தர் மாற்றுவார். God bless you. God bless you. Have a blessed day. God bless you. இந்த சாட்சி, இந்த செய்தி, இந்த சாட்சிகள் உங்களை தொட்டிருக்கும் என்று சொன்னால் ஒரு 30 செகண்ட்ஸ் நீங்கள் எடுத்து இந்த மெசேஜில் லைவ் முடிந்ததுக்கு பிறகு காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. நாங்கள் ஒவ்வொருடைய காமெண்ட்டையும் படிக்க போகிறேன். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். உங்கள் நேமை படித்து நான் ஜெபிக்க போகிறேன். நிச்சயமாகவே கர்த்தர் உங்களோடு பேசியிருந்தால் நீங்கள் அதை செய்யுங்க. God bless you. 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 El praliando she. God bless you. Sister Rajeshwari, God bless you. Brother David John, God bless you. Sister Marian Samuel, God bless you. Sister Sumadi, God bless you. Sister Batmavadi, Sister Shiny Roslyn, God bless you. Sister Jamuna Durgas, God bless you. Sister Shaila Jayakumar, God bless you. Sister Jerlin, God bless you. Sister Ganga James, God bless you. Sister Bhakyam Deva, God bless you. Sister Sushanti Tambaras, God bless you. Thanks for joining. Sister Pintu, God bless you. Thanks for joining. புதிதாக யாராவது வந்திருப்பீங்கன்னா நீங்கள் காமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க நியூன்னு சொல்லி நான் ஜெபிக்கிறேன். Sister Naomi, God bless you. God bless you. God bless you. God bless you. Eshkol Worship, thanks for joining. God bless you. Sister Mercy, God bless you. நிறைய பேர் மெசேஜ் கேட்குறீங்க, ஆனால் ஒன்லி ஃபியூ. அதே மாதிரி தயவாக லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்க. லைக் பண்ணுறதுனால பெரிய விஷயம் இல்லை, ஆனால் நீங்கள் லைக் பண்ணும்போது மற்றவர்களுக்கு இந்த வீடியோ சஜஷன் அது அந்த வீடியோ காண்பிக்கப்படும் உங்கள் ஃபீடில். ஸோ டூ திஸ். சின்ன சின்ன காரியத்தை நீங்கள் பண்ணுங்கள். தட் இஸ் அ ரெக்வெஸ்ட் ஆஸ் வெல் அஸ் அதை நீங்கள் பண்ணுங்கள் தயவாக. டோன்ட் பி இதெல்லாம் ஏன் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ப்ளீஸ் டூ தேட். காட் பிளஸ் யூ. Sister Nandini, thanks for joining. God bless you. Sister Nandini, I pray for you. Father, I pray for Sister Nandini. இந்த ஊழியத்தில் நீங்கள் அழைத்து கொண்டதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, அவர்களுடைய வாழ்க்கையில் எதற்காக நீங்கள் ஆண்டவரே இந்த ஊழியத்தில் கொண்டு வந்தீங்களோ, என்ன பர்பஸ் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அந்த பர்பஸை ஃபுல்ஃபில் பண்ணுங்கப்பா. லார்ட், ஃபுல்ஃபில் தியர் பர்பஸ் இன் தியர் லைஃப். அப்பா, நீங்கள் ஆண்டவரே அவர்களோடு கூட இருந்து நடத்துவீராக. Rehantyo Shekhe Labu Rianda Labase. Lord, bless them. In the name of Jesus, I pray. Amen. Sister Jocelyn, God bless you. Brother Rajesh Kumar, கர்த்தரிடத்தில் ஒப்பு கொடுங்க. Surrender yourself to the Lord. God will heal you. Brother Alan Jones, thanks for joining. God bless you. God has spoken to you. Sister Mallika, God bless you.